सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन कृतितां पुराणविना मध्ये महाभारतम् 17வது அத்தியாயம் தத்தாத்ரய விபாக யோகம். இதுக்கு முன்னாடி 16வது ஸ்லோகத்தினுடைய 16வது அத்தியாயத்தினுடைய முடிவுல தேவாசுர சம்பத்தி தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணத்தே காரியா காரிய வியவஸ்திதம்னு கட்டளையா போட்டுட்டாரு. எல்லா சாஸ்திரத்தை தெரிஞ்சுதான் ஆகணும்னு. இப்போ அர்ஜுனனுக்கு டவுட் வந்துருக்கு. எல்லாரும் போய் சாஸ்திரத்தை தெரிஞ்சுட்டு பண்ணணும்னாக்கா அது நடக்கிற காரியமா? யாரு போய் பார்க்கறது? சாஸ்திரத்தை போய் எல்லாம் புரிஞ்சுட்டு சாஸ்திரம் எத்தனையோ ஸ்மிருதிகள்லாம் இருக்கு, எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு பார்க்கணும்னு நடக்காது அப்படின்னா. அப்போ அவர் என்ன சொன்னாரு, ஸ்மிருதிகள் உங்களால ஸ்மிருதியில சொன்னது கண்டுபிடிக்க முடியலன்னா ஸ்மிருதிகளை வச்சு தெரிஞ்சுக்கீங்க. ஸ்மிருதிகளாலையும் சொல்றது கண்டுபிடிக்க முடியலன்னா சிஸ்டர்கள் எப்படி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி ஆச்சரணம் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த ஆச்சாரத்தை பார்த்து ஃபாலோ பண்றதுதான் வழக்கம் அப்படின்னாரு. அதுவும் கஷ்டம்தான், சாஸ்திரமும் தெரியாது, இப்படி நிறைய சந்தேகங்கள்லாம் வருது. ஆனா ஒண்ணு வச்சு அவன் ஸ்ரத்தையா பண்றான், ஸ்ரத்த மாத்திரம் இருக்கு. அப்படிப்பட்டவாளுடைய நிலைமை என்ன? ஸ்ரத்தையோட பண்ணிட்டு இருக்கான், சாஸ்திரங்கள்லாம் தெரியாது, சாஸ்திரத்தை விட்டுட்டான், யார போய் கேட்கறது, இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. சித்தாச்சாரம் பிரமாணம், ஸ்ருதி பிரமாணம் எல்லாம் தெரியாது. ஆனா ரொம்ப ஸ்ரத்தையோட எல்லா காரியத்தையும் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைமை என்ன? அது என்ன, சாத்விகமான காரியமா இல்ல ராஜசமான காரியமா இல்ல தாமசமான ஒரு ஸ்ரத்தையா? அதுன்னு நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, சாத்விகமான காரியம் இருந்ததுனாதான் தேவ சம்பத்து தெய்வீ சம்பத்து வரும்னு சொல்லிருக்கீங்க. ராஜசமோ தாமசமோ வந்ததுன்னா ஆசுரி சம்பத்து ராட்சசி சம்பத்துன்னு சொல்றீங்க. இப்படி இருக்கிறதுனால எனக்கு டவுட். இந்த போன சாப்டர்ல சத்தமா இருந்தா மட்டும்தான் தெய்வீ சம்பத்து அப்படின்றீங்க. இப்ப இந்த ஸ்ரத்தையோட ஒருத்தன் கல்மா பண்றானே, இவனுடைய கதை என்ன? இவனை சாத்விகத்துல சேர்த்தீங்களா இல்ல ராஜசத்துல சேர்க்கணுமா இல்ல தாமசான்னா? உடனே அவர் சொன்னாரு, நீ நன்னா சத்துவம் தாமசம் ராஜசம்ன்றத புரிந்து கொள்ளணும். இந்த ஸ்ரத்தையை நான் விவாதமா உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த காரியம் பண்ணாலும் அது ஆகாரமா இருக்கட்டும், யஜ்யமாக இருக்கட்டும், தபசாக இருக்கட்டும், கிரியாவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி தத்துவமா பண்ண வேண்டிய முறைகள்னு இருக்கு. அதை தெரிஞ்சுட்டு பண்ணு. ராஜசிகமாக அவங்களோட சம்பத்தோடைய அகங்காரத்தையும் பேருக்கோ புகழுக்காக பண்ணான்னா அது ராஜசமா போயிடும். அதே மாதிரி இவங்க தப்பான சாஸ்திரத்துல சொல்லாத காரியத்துல தைரியமா பண்ணான்னாக்க என்னதான் சிரத்தை இருந்தாலும் அதனால இவளுக்கு சாத்விகமான பலமானது வராதுப்பா. ஆகையினால நீங்க எந்த காரியம் பண்ணாலும் சாத்விகமா என்ன நம்ம முன்னோர்கள் எல்லாம் பண்றாங்க அதே மாதிரி பண்ணாதான் உனக்கு பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டே வந்தாரு. சொல்லிட்டே வரும்போது அவர் சொன்னாரு, ஒரு தானம்னு எடுத்துட்டா கூட அதுலயும் சாத்விகமான தானம் இருக்கு, ராஜசமான தானம் இருக்கு, தாமசமான தானம் இருக்கு. சாத்விகமான தானம்னா நல்ல பாத்திரத்துக்கு, நல்ல மனுஷனுக்கு, நல்ல காலத்துல, அது என்ன காலம்னா சங்கராந்தி காலம், இல்ல தீர்த்த யாத்திரைக்கு போது இருக்கக்கூடிய காலம், அப்புறம் ஆத்துல விசேஷங்கள் நடக்கும் பொழுது விவேகாதி சம்ஸ்காரங்களோ இல்ல உபநயனாதி சம்ஸ்காரங்கள்லாம் நடக்கும் பொழுது அந்த பிராமணர்களுக்கு சப்தானம் பண்ணி அப்ப பண்ணக்கூடிய தானத்துக்கு வேல்யூவானது ஜாஸ்தி. ஏன்னா இதெல்லாம் சாஸ்திர விகிதம், சாஸ்திர சோதனையோடு இருக்கக்கூடியது, செய்ய வேண்டியது எல்லாமே சாத்விகமான தானத்துல வரும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் என்ன சொன்னாரு, கொடுக்கணுமேனு கொடுக்கறது, காலம் தாமதம் எல்லாம் பாக்குறது கிடையாது. தன்னுடைய புகழுக்காக தப்பத்துக்காக அவங்காரத்துக்கும் கொடுத்தான்னாக்க அவன் என்னதான் காரியம் பண்ணாலும் என்னதான் தானம் கொடுத்தாலும் அந்த சாத்விகமான தெய்வீ சம்பத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு வராதுப்பா அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் தாமசமான தானத்தையும் நடுவுல சொன்னாரு. ஒரு பிரதி உபகார
கொடுத்தான்னா அது ராஜஸ்வம். தேசம் காலம் எதுவுமே பாக்குறது இல்ல. அவன் எனக்கு தோணி இன்னைக்கு எனக்கு தோணிட்டு நான் கொடுக்குறேன் தானம் அப்படின்னு சில பேர் கொடுத்தா இதெல்லாம் அதுக்கு உண்டான புண்ணியம் கிடைக்குமே தவிர தெய்வீ சம்பத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இதுக்கெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஏன்னா தேசம் காலம் பார்த்துதான் தானம் பண்ணணும். சும்மா கண்ட இடத்துக்கு நீங்க பண்ண முடியாது. சங்கராந்தி காலம் ஆச்சாரியார் சொல்றாரு, இது சங்கராந்தி காலங்கள் எல்லாம் பார்த்து கொடுக்கக்கூடிய தானம் தான் சிரேஷ்டமான தானம் இது. அது மாதிரி அதேசம் கண்ட இடத்துல முடியாது. புண்ணிய தேசத்துலதான் நீங்க கொடுத்தாதான் நீங்க பண்ணணும். இங்கே போறீங்கன்னு எல்லாரும் பின்னாடி இருக்கிற ஆச்சாரியெல்லாம் இதுக்கு ரொம்ப தகவலாம் பண்ணுங்க. இந்த காலத்துல சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க அங்க போய் துபாய் மலேசிய தேசத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய தானங்கள் பல வசா இருக்காது. எதுக்காக தேசமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், காலமும் இம்பார்ட்டன்ட். அதேச காலே எத்தானம் அது மாத்திரம் இல்ல, மூர்க்கனா இருக்கிறவன் தஸ்கராஜிருவன் இவனுக்கெல்லாம் பயந்துட்டு கொடுக்கறது இல்லையா. அரசியல்வாதி எல்லாம் மறைச்சு கேட்டா பூஜை நடக்கிறது கூடுனா கொடுக்குறான். அதுவும் புண்ணியம் தானேனாக்கா அதெல்லாம் புண்ணியம் வராது. அது சாமத்துக்கு புண்ணியம் தான் அதுக்கு வரும். அது மாத்திரம் இல்ல, அசத்கிருதம் அவனை நல்ல மரியாதையா தானம் கொடுக்கறதா இருந்தா நல்ல மனசோட கொடுக்கணும். நாளைக்கு வா, இன்னைக்கு இல்ல நாளைக்கு வான்னு சொல்றது, இதே வேலையா போச்சு திட்டிட்டு கொடுக்கறது, இப்படி எல்லாம் கொடுக்கக்கூடிய தானங்கள் எல்லாம் தாமசமான அசத்கிருதம். அதே மாதிரி அவஞானம், விஷயம் தெரியாம ஏதோ கேட்கிறாரு, நமக்கு என்ன கொடுத்து தொலைச்சானாக்க தொகை ஊட்டுதுன்னு அப்படி போனா எதுக்கு கொடுக்குறோம், யாருக்கு கொடுக்குறோம், இதுல புண்ணியம் வரணும் தெரிஞ்சு கொடுத்தாதான் அந்த தானம் பலியமா இருக்கும். இப்படி எல்லாம் கொடுக்கக்கூடிய தானங்கள்லாம் தாமசம் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்னார். அதேச காலே எது தானம், தேசம் காலம் எல்லாம் பார்க்காம அபாத்திரனா இருக்கக்கூடிய மூர்கனோ சத்கராதிகளுக்கோ கொடுக்கக்கூடிய தானமானது. அப்புறம் அசத்கிருதம், அவனை பிரிய வச்சனம் இல்லாம அப்புறமா இப்படி வாங்க சொல்லி கொடுக்கக்கூடிய தானங்கள். அவஜ்ஞாதம், விஷயம் தெரியாம கொடுக்கக்கூடிய தானங்கள். இதெல்லாம் தாமசம்னு அந்த தானத்தை பத்தி சொல்லி முடிச்சாரு. இப்போ மொத்தமா ஒரு டவுட் வந்திருக்கு. இந்த தபசு பிரிக்கிறாரு, இவரு யஜ்யத்தை பிரிக்கிறார், தானத்தை பிரிக்கிறாரு, எல்லா சிரத்தையும் பிரிச்சாருனாக்க இப்ப இதெல்லாம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது இல்லையா. இப்போ உண்மையிலேயே நான் இருக்கேன், எனக்கு கோதானம் பண்ணணும்னு ஆசை இருக்கு. நான் 4வது ஃப்ளோர்ல இருக்கிறேன் இல்ல, அவருக்கு போய் அவருக்கு பிளாட்ல இருக்கேன், அவர்கிட்ட போய் நான் எப்படி கோதானத்தை கொடுக்கறது? கொடுக்க முடியாது இல்லையா. நான் கொடுத்தாலும் எனக்கு கொடுக்கணும்னு ஆசை இருக்குன்னு கொடுத்தாலும் அவரால் மெயின்டைன் பண்ண முடியாது. அவர் சொல்றாரு, இல்ல ஏற்கனவே எனக்கு 2-3 மாடு இருக்கு, நீங்க கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டேன் வச்சுங்க. இப்ப இந்த மாதிரி எல்லாம் இருந்தா எப்படி? நம்ம வயா மீடியா தேட வேண்டியிருக்கு. வயா மீடியா தேடணும்னா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குனாக்க ஒரு கோதானத்துக்கு பிரதிநிதியா வச்சு எதையாவது ஒன்று பண்ண வேண்டியிருக்கு. காலம் அப்படிதானே இருக்கு. இந்த காலத்துல போய் நம்ம என்ன கொடுக்க முடியும் இல்லையா. நான் மாடு கொடுக்குறேன், ஆடு கொடுக்குறேன் சொல்லி இருக்குன்றதெல்லாம் அவர் கொடுத்தா அவர் ஆட்டை கட்டிட்டு என்ன பண்ணுவாரு? அவர் எக்கியமா பண்றா பண்ண போறாரு. அவரு அந்த நாள்ல கொடுக்குற மாதிரி குதிரை கொடுக்குறேன் அவர் ஸ்மிருதியில சொல்லி இருக்கு, நான் குதிரை கொடுக்குறேன்னா அவர் வாங்கி என்ன பண்ணுவாரு? இதெல்லாம் நடக்காத காரியமா இருக்கிறதுனால இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணும்னாக்க இதுக்குதான் ஒரு நல்ல வழி இருக்கு. எந்த காரியம் பண்ணாலும் அதுக்கு கூட ஓம்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு அந்த ஓங்காரம் சத்துன்னு ஒரு வார்த்தை இருக்கு, சத்துன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதோட சேர்ந்து நீங்க கொடுத்தீங்கன்னாக்க அதுக்கு உண்டான பலனை கொடுக்கக்கூடிய யோகியதை இருக்குன்றத நம்மளுடைய முன்னோர்கள்லாம் கண்டுபிடிச்சு அப்படின்னு யார் சொல்றாங்க? கிருஷ்ணன் சொல்றாரு. நம்முடைய முன்னோர்கள்லாம் இந்த ஃபாலோ பண்ணதுனால நம்ம ஃபாலோ பண்ணலாமே அப்படின்னு சொன்னதுனால இதனுடைய வேல்யூ சொல்றாரு. அடுத்தது ஓம் தத் சத் இதி நிர்தேசா பிரம்மண த்ரிவித ஸ்மிருதா பிராமணஸ்தேன வேதாச்ச யஜ்ஞாச்ச விஹிதா புரா. இப்படி முற்காலத்துல இப்படிதான் பண்ணி கொண்டிருந்தார்கள். என்ன பண்ணுவாங்கன்னா ஓம் அப்படின்னு ஒரு பதம் இருக்கு, ரொம்ப வசதியான பதம். எப்படி கட்டோபனிஷத்துல நச்சிகேதனுக்கு இவர் சொல்றாரு, அவரு சர்வே வேதாக எப்பதம் ஆமனந்தி, எல்லா வேதங்களையும் எந்த பதத்தை சொல்றதுக்காக வந்திருக்குன்றத பார்க்கணும். முன்ன பின்ன எல்லா வேதத்தையும் எடுத்து பாரு. சர்வே வேதாக எப்பதம் ஆமனந்தி, அது என்ன ஆமனந்தின்னா எதை சொல்லுகிறது? அதனுடைய தாற்பயமா எதை சொல்றது? ஆமனந்தி தபாந்தி சர்வாணி, எல்லாரும் பண்ணக்கூடிய தபசுகளும் நம்ம தபாந்தி சர்வாணிச்ச எத் வதந்தி, எல்லாம் என்ன பேசுறாங்களோ அதை பாருங்க. எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி, எதுக்காக அவன் பிரம்மத்தை நாடி சொல்லி அப்படியே ஆச்சாரத்தோட எல்லாரும் இருக்கின்றாரோ அதை தெரிஞ்சுக்கலாம். அதுதான் ஓம் அப்படின்னு சொன்னதுனால உலகத்திலேயே ரொம்ப வசதியான விஷயமா வேதத்துல குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் ஓங்காரம்.
அப்படின்னு ஒரு ஸ்ருதியினால தெரியுது. ஓமிதி பிரம்மா ஓமிதி இதகும் சர்வம் ஓமித்யேதனுதிஹாத்மவா அப்யோஸ்ராவயேத்யாசாவயத்தின்னு உபனிஷத்துக்கள்லாம் அந்த ஓங்காரத்தினுடைய பெருமைகளை சொல்றது. பரஞ்ச அபரஞ்ச ஓங்காரமேவன்னு கிருஷ்ண உபனிஷத்து சொல்றது. எல்லா உபனிஷத்துல சொல்லாத விஷயமே இல்லை, எல்லாரும் ஓங்காரத்தை சொல்றது. அது பாண்டித்ய உபனிஷத்துல கேட்கிற ஓங்காரத்தினுடைய அகார உக்கார மகார விசாரம் தான் மாண்டித்யமே அப்படி இருக்கிறதுனால ஓங்காரம் ரொம்ப வசத்தின்னு தெரியாது. அந்த ஓங்காரம் அவ்வளவு வசதியா இருக்கிறதுனால அதுக்கு இருக்கிற பவர் என்னன்னா அதை சொல்லி நீங்க எது கொடுத்தாலும் அது சரி கட்டிடுறது அப்படின்றத நம்ம முன்னோர்கள்லாம் கண்டுபிடிச்சு அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் சத்துன்னு ஒரு படம் இருக்கு. அது சத்துவா ததேவா அனுப்பிராபிஷது தது அனுப்பிரவிக்க தது பிரம்மம் அனுப்பிரவிக்க அப்படின்னு சொல்றது. தத்துவமசியில் இருக்கக்கூடிய தற்பதம் பிரம்மவாச்சக பதம், சைத்தன்ய பதம், பிரம்ம சைத்தன்யம் தத்து, தொம்மன்றது ஜீவ சைத்தன்யம், ரெண்டு ஒன்னா இருக்குன்னு தற்பதமும் பிரம்மத்தை குறிக்கிறது, ஓங்காரமும் பரபிரம்மா அபரபிரம்மா ரெண்டுத்தையும் குறிக்கிறது. அப்புறம் சதேவ சௌமியா இதமக்கிற ஆசி ஏகமேவா திதீயம் பிரம்மா சத்துனால பிரம்மா. இப்படி இந்த மூணு சொல்லும் ஓம் சத்து சத்து இந்த மூணுமே பிரம்மத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. எந்த காரியம் பண்ணாலும் இந்த மூணோட சேர்ந்து பண்ண. அதனாலதான் புக்கெல்லாம் எழுதினா ஒரு ஸ்லோகம் எழுதினா கீழே ஓம் சத்தத்து அப்படின்னு போடுவாங்க. இங்க காஞ்சி மரத்துல அததான் மகா வாக்கியமா வச்சுட்டு ஓம் சத்தத்து அப்படின்றதுதான் இங்க மகா வாக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடியது அதனால சத்துனாக்க பிரம்மா, சத்துனாக்க ஜீவ சைத்தன்யம், ஓம் சத்தத்துன்னா ஜீவ பிரம்ம ஐக்கியம் அங்க வரக்கூடிய ஒரு மகா வாக்கியம் அது, அதுவும் இருக்கு. ஆனா இந்த இடத்துல இவர் மகா வாக்கியமா அதை யூஸ் பண்ணல. ஓம் சத்து சத்து இந்த மூணுல எது வேணாலும் நீங்க சொல்லி ஒரு காரியத்தை பண்ணீங்கன்னா அந்த காரியம் வந்து சபலமாக ஆகிறது அப்படின்றதுக்காக சொன்னாரீங்க. ஓம் சத் சத் இது நிர்தேசா. நிர்தேசகான்னா சொல்லக்கூடிய பொருள். சர்வே வேதாக எப்பதம் மாமனத்தி சொல்லக்கூடிய பொருள் இதுதான். ஓம் சத்து சத்து இதைத்தான் எல்லா பொருள்களும் சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாம் இதுக்குதான் பிரம்மத்துக்கிட்டதான் போறது. இதுதான் பிரம்மனகா தெரியுது. பிரம்மத்துக்கு இந்த மூணு சொல்லுனால் தான் குறிக்கப்படுகிறது பிரம்மமானது. திரிவிதா ஸ்மிதா இப்படி மூணு விதமாக இது ஸ்மிருதிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, பிராமணர்கள் தான் புறா வேதாஸ்த யஜ்ஞாஸ்த வேதம் பண்ணும் போது யஜ்ஞம் பண்ணும் போதுதான் விகிதமாக இதை வைத்துக் கொண்டுதான் இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறதுன்றதுனால செய்தார்கள் முன்னாடி. அப்படின்னா எந்த காரியம் பண்ணாலும் இந்த மூணோட சேர்ந்து நீங்க சொல்லி பண்ணிருந்தா இது எல்லாத்தையும் நல்லதா மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்கக்கூடிய சொற்கள் இதெல்லாம் போங்க அப்படின்னு அந்த ஒரு வழியையும் சொல்லி கொடுத்தாரு. தானங்கள்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, எப்படி வேணாலும் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கீங்க, சாத்விகமா தான் பண்ணணும். இல்லைனாலும் ஓவனு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு பலனை கொடுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க. தஸ்மாத் ஓ இது உதாகிருத்ய யஜ்ஞதான தபக்ரியாக பிரவர்த்தந்தே விதானோக்தாக சததம் பிரம்மவாதினாம். தஸ்மாத் ஆகையினாலதான் ஓம் இது உதாகிருத்திய, ஓம் என்று உதாகரித்து கொண்டு, உதாகிருத்தியன ஆச்சாரியர் உச்சாரிய அப்படின்னு ஆஜம் பண்ண. ஓம் என்று சொல்லிதான் எல்லா யஜ்யமும் தானமும் தபசும் நீங்க பண்ண வேண்டும். யஜ்ய தான தபக்ரியா, யஜ்யமோ தானமோ தபக்ரிய எது சொன்னாலும் ஓம் ஓம்னு நீங்க சொல்லி பண்ணிட்டீங்கன்னா பிரவர்த்தந்தே விதானோக்தாக. விதானோக்தாக இதெல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாமே சாஸ்திரோக்தாக பிரம்ம சாஸ்திர சோதனையா சொல்லப்பட்டிருக்கிறதுனால இப்படி யார் பண்ணுகிறார்களோ சததம் எப்பொழுதும் அவர்கள் பிரவர்த்தனம், அவர்கள் நன்றாக முன்னுக்கு வருகிறார்கள் இப்படி செய்வதன் மூலமாக அப்படின்னு பிரம்மவாதினாம். பிரம்மவாதிகள் அப்படின்னா சிஷ்யர்கள், மேனுவல்ல டவுட் இருந்ததுன்னா கிளியர் பண்ணக்கூடியவர்கள் பிரம்மவாதிகள். அவர்களே இப்படிதான் அந்த காலத்துல இருந்து பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அதனால தப்பு வந்தா இதை நீங்க சொன்னா அது சம்பூர்ணதா யாதி, அது வந்து சம்பூர்ணமா ஆகிடும். ஏதாவது குறைகளை இருந்ததே ஆனால் இப்படி சம்பூர்ணமா ஆகிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சாஸ்திரோக்தம்னு சொல்றோம், நம்ம விதானோக்தமா இருக்கு. நடுவுல ஹோமத்துல பேசிட்டான்னு வச்சுங்க, நடுவுல வெறும் பேச வேண்டியது வந்தா திருப்பி எல்லாரும் இடம் விஷ்ணு சக்கரமே தேவம்னு சொன்னான்னாக்கா அது அட்ஜஸ்ட் ஆயிடுறது இல்லையா. அதே மாதிரி எந்த லௌகிகமான பேசினா சன்னியாசிகளா இருந்தான்னாக்கா அவன் உடனே
நாராயண ஸ்மிருதி, நாராயணன்னு சொன்னாங்கன்னா சரியா போயிடுறது. இப்படி எல்லாம் வழிகள் தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யஜ்யம், தானம், தபக்கிரியை இதெல்லாம் பண்ணும் பொழுது ஓங்காரத்தோட சேர்த்து கொடுத்ததேயானால் இது சம்பூர்ணதா பலம் யாதி அப்படின்னு சொன்னாரு. தது யஜ்ஞவிசந்தாய பலம் யஜ்ஞ தபக்ரியாஹ தான கிரியாச்ச விவிதாஹ கிரியந்தே மோக்ஷ காங்க்ஷிபிஹி. தது அப்படின்னா பிரம்மம், அந்த பிரம்மத்தை இது அனபிசந்தாய பலம், பலத்தை எதிர்பார்க்காமல் அது பிரம்மத்துக்காகத்தான் இந்த காரியத்தை செய்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சு கொண்டு பலனை எதிர்பார்க்காமல் அவரையே நினைத்து, முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்துல அவரை உச்சாரியான்னு சொன்னாரு, இங்க அவரை நினைத்து தத்துன்னு நினைத்துட்டு பலத்துல புத்தி போக கூடாது. அவர் மேல புத்தி போகணும். நீங்க கொடுக்கும் பொழுது எந்த காரியம் பண்ணாலும் இதுக்கு யஜ்யம், தபசு, கிரியா, தான கிரியா. யஜ்யம் பண்ணும் போதோ தபக்கிரியா பண்ணும் போதோ தான கிரியா பண்ணலாம். இந்த மூணுத்துக்குமே இங்க ஆகாரத்தை ஏன் சொல்லல, நமக்கு ஆகாரமும் பிரிச்சாரு இவரு தத்துவம் கூட அது சொல்லல. ஏன்னா இங்க மோட்ச காட்சிபின்னு சொன்னதுனால, மோட்சத்துக்கு உண்டான விஷயத்த சொல்றதுனால அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கல. அது அதையும் சேர்க்க வேண்டியதுதான் அப்ப அப்படின்றதுனால தான கிரியாச்ச விவிதாஹா. இப்படி தது இது அனபிசந்தாய பலம், பலத்தை அபிசந்தான நினைச்சுட்டே இருக்குது. எப்ப பார்த்தாலும் பலத்திலேயே குறியா இருக்கிறது. அது இல்லாதைக்கு, பலத்துல குறி இல்லாதைக்கு தது இது பிரம்மத்துக்கு தான் என்று நினைத்து யஜ்ஞ கர்மாவோ தபக்கர்மாவோ தான கர்மாவோ செய்ய வேண்டியது. விவிதாக கிரியத்தை, வேற 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 விதமான கர்மங்கள் எவ்வளவோ இருக்கு இல்லையா. இப்படிப்பட்டக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் யாரு பண்ணிக்கிறார்கள்னா மோட்சத்துல ஆசை இருக்கிறவர்கள் இதெல்லாம் பண்ணணும். மோட்ச காட்சி, ஆகாங்ஷா அப்படின்னாக்க ஆசைப்படுவது, எதிர்பார்க்கிறது. எதை எதிர்பார்க்கிறார்கள்? மோட்சத்தை எதிர்பார்க்க கூட முமுட்சுக்கள். முமுட்சுக்கள்லாம் எதுக்கு எந்த காரியம் பண்ணாலும் அது சத்துவமாக ஆக வேண்டும். ஏன்னா முமுட்சுக்களுக்கு சத்துவ குணம் ரொம்ப முக்கியம். அப்பதான் அவருக்கு ஜீவபெரும ஐக்கியமானது ஏற்படும்ன்றதுனால அவ செய்ய வேண்டிய காரியம் என்ன, ஓம்னு சொல்லியோ சத்துன்னு சொல்லியோ எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டியது அப்படின்னு. தான கிரியாச்ச விவிதாஹா கிரியந்தே, வேற வேற தானங்கள் பண்றான், வேற வேற யஜ்யங்கள் பண்றான், வேற வேற தபஸ் எல்லாரும் பண்றாங்க. இப்படி எதை பண்ணாலும் இப்படி ஓம்னு அந்த தத்துன்னு நினைக்கிட்டு பலத்தை எதிர்பார்க்காமல் கொடுக்க வேண்டும். மோட்ச காட்சி, மூட்சக்களாக இருக்கிறவர்கள். அப்புறம் ஓங்காரத்துக்கு ஒரு வேல்யூ சொன்னார், சத்சப்தத்துக்கு ஒரு வேல்யூ சொன்னார். பிரம்மத்தை நினைச்சா இன்னொரு சத்துனாலும் பிரம்மன் தானே, பிரம்மண சொல்லியிருக்க பிரம்மத்தை தான் அதுவும் குறிக்கிறது. இந்த சத்துன்றது எந்த காரியம் பண்ணாலும் தத்பாவே சாது, தத்பாவே சாதுபாவே பிரயுஜ்யதே பிரசஸ்தே கர்மணி சதா சப்த பார்த்த யுஜ்யதே அப்படின்னாரு. பிரதாபுத்திரனே, ஏ பார்த்தா, எந்த காரியம் பண்ணாலும் பெரியவாள்லாம் என்ன தெரியுமா சொல்லுவா, அவ வாயில எப்போதும் வெரி குட், நல்லது, சாது, சத்தியம், வெரி குட் அப்படிதான் சொல்லிடுவார். எதுவா இருந்தாலும் சத்து சத்துன்னு சொல்லிட்டே வரணும். சத்து சத்தியம் கரெக்ட் அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்றது. ஏன் அப்படின்னாக்கா, அப்படி சத்து சத்துன்னு நீங்க சொல்றதுனால என்ன ஆகுது, சத்பாவம் மாறுது. அந்த தானத்துக்கும் அந்த கிரியைக்கும் அந்த ஐக்கியத்துக்கும் வருது. அதனால இது பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாம் சொல்லுங்க, அதெல்லாம் எப்போ சொல்லியாச்சு. நம்ம என்ன சத்பாவம் சாதுபாவம், சத்தாக இருக்கக்கூடிய தன்மை, சாதுபாவம் நல்ல எண்ணங்க, நல்லதுன்னு சொல்லணும், நல்ல எண்ணத்தோடையும் சொல்லணும். இப்படி சொல்லக்கூடியது சத் அப்படின்னு இதுக்கு பேர் தான் சத்து. சத் இது பிரயோகியது. இப்படிதான் நம்மளுடைய முன்னோர்கள் பிரயோகித்துக் கொண்டு இருந்தார்கள். அது நம்ம முன்னாடியில இருந்து பிரம்மவாதிகள் நம்மளுடைய முன்னோர்கள் இப்படிதான் செய்து கொண்டு இருந்தார். பிரயோகியதே கர்மாணி பிரசஸ்தே ததா, நீங்க பண்ணக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் பிரசஸ்தமா ஆயிடும். அதை சொல்லி பண்ணீங்கன்னா, நீங்க சாதாரணமா கொடுக்கறது கூட நல்ல எண்ணத்தோட நீங்க கொடுத்தீங்கன்னாக்க அது பலனானது உங்களுக்கு விசேஷமாக அது பிரசஸ்தியமா, அந்த சாதாரண ஒரு கர்மா கூட பிரசஸ்தரமா ஆகக்கூடியதுக்கு காரணம் இந்த மூணுல சத்து சத்து ஓங்காரத்தை ஏதாவது சேர்த்து பண்ணணும். கர்மாணி ததா அப்படின்னா இதுதான்பா சப்சப்தா இயதே, பகல மங்களமான அர்த்தமாக இந்த சத்சப்தமானது அமைகிறது. பார்த்த அதற்காக தான் இது சொல்லப்படுகிறது. சத்சப்தம் அதற்காகத்தான் சொல்லப்படுகிறது அப்படின்னா, யஜ்ஞே தபசி தானே ச இதி சதிவித உஜ்ஜதே.
கர்ம சைவ ததத்வீயம் சதித்யேவோ விதீயதே. யஜ்ய கர்மாக்கள்லயும் தபசுனா உடம்பை வருத்தி கொண்டு நாம பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலயும் ஒரு ஏகாகிர சித்தையோட நம்ம பண்ணக்கூடிய எந்த காரியத்தையும் படிக்கிறதோ பூஜை பண்றது எல்லாமே அப்படிப்பட்டதெல்லாம் தானேக்க நம்ம கொடுக்கக்கூடிய தானங்கள் எல்லாத்தினுடைய ஸ்திதி உச்சது. இதெல்லாம் இதுதான் ரைட்டுன்னு எப்படி முன்னோர்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ, சத்துன்னு சொல்லி கொடுக்குறாங்களோ, அப்படிப்பட்ட கர்ம செய்வ ததர்த்தியம். அது மட்டும் இல்ல, நீங்க அந்த கர்மாவை நீங்க பண்ணக்கூடிய யஜ்யமோ தபசோ தானமோ எதுவா இருந்தாலும் ததர்த்தியம் சத்து அப்படின்னாக்க பிரம்மம் இல்லையா, ததர்த்தியம் சத்து என்று சொல்லிக்கொண்டு ஓம் என்று சொல்லிக்கொண்டு ஓம் தத்தது அப்படின்னு சொல்லிக்கொண்டு கர்ம செய்வ ததர்த்தியம். அதன் பொருட்டு, எதன் பொருட்டு? பிரம்மத்தின் பொருட்டு. பிரம்மனா இங்க ஈஸ்வரார்த்தம். அப்படி பண்ணக்கூடியது சத்து இத்தியவ, அதுவே சத்ரூபமாக ஆயிடும். சத்தை நினைத்து ஒரு காரியத்தை பண்ணா அந்த காரியம் சத்தா போகுது அப்படின்றதுக்கு ஒரு லாஜிக்கையும் ஒன்று கொடுத்தாரு. சத்து இத்தியவ அபிதீயது. அதை சொல்றதுக்காக சத்து என்றே சொல்லிக்கிறோம். சத்து நீங்க நல்லதுன்னு சொன்னீங்கன்னா எல்லாமே நல்லதுதான் அப்படி ஆயிடும். அப்படிதான் நம்ம முன்னோர்கள் அப்படியா ரொம்ப சந்தோஷம், சத்து சரியான காரியம், வெரி குட், பேஜா பண்ணிடுங்க, நல்லா பண்ணிடுங்க அப்படின்னு ஒரு சத்துன்னு சொல்லி வழக்கம். அப்படி பண்ணாதான் அந்த காரியங்கள்லாம் ஆசீர்வாதத்தோட நடக்கும் அப்படின்னு சொன்னாரு. இது எல்லாத்தையும் சொல்லி ஒரு வழியா ஓம் சத்து அப்படின்ற அந்த மூணோட சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி எப்படி ராஜசமாவோ தாமசமோ ஆச்சுன்னா கூட இது பரிபூர்ணத்தை பண்ணி உங்களை தெய்வீ சம்பத்துக்கு கொண்டு விட்டுடும்ன்றது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி சொல்லி கடைசியா ஒரு சொல்லும் போது பாக்கி பேர ஒரு திட்டி முடிக்கிற மாதிரி அஸ்ரத்தயாஹுதம் தத்தம் தபஸ்தப்தம் கிருதம் ஜெயதே அசரித்யுச்யதே பார்த்த நஜதத் பிரேத்ய நோயிஹ. எதுக்காக சார் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓம் சத்து இதெல்லாம் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு காப்பாத்துறதுக்கான வழியை நான் சொல்லிட்டேன். இந்த மூணு, இது மூணு இல்லாதக்கு நீங்க ஒரு காரியத்தை பண்ணீங்கன்னா என்ன ஆகுதுன்றதையும் பார்க்கலாம். இது ஏன் அப்படி சொன்னதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. அஸ்ரத்தையா ஹுதம், எப்பொழுதுமே ஸ்ரத்தையாக ஹோமம் பண்ணுவான்னு நீங்க சொல்ல முடியுமா? இல்லையா? எங்கேயாவது அஸ்ரத்தையானது வரதுக்கான சான்சஸ் ஆர் பிரைட். அது தானியங்கள் திரவியங்கள்லாம் நம்ம கரெக்டா கொடுக்குறோம்னு சொல்லவே முடியாது. இல்ல, எந்த கர்மாவுமே யாருமே பர்ஃபெக்டா செய்தேன்னு சொல்லவே முடியாது இல்லையா? அப்படி இருக்கு. தத்தம் நம்ம கொடுக்குற தானமும் அப்படிதான். நம்ம நல்ல மனசோட தான் கொடுக்குறோம். அது கொடுக்குற வயசு எப்படி இருக்கு தெரியும். நம்ம ஏதோ வாங்கி கொடுக்குறோம் இல்ல, அதுவும் சொல்ல முடியாது. தத்தம் கிருதம் செய்து என்னெல்லாம் கொடுக்குறோமா தெரிஞ்சுட்டுதான் கொடுக்கணும். நம்ம இப்ப தெரிஞ்சா கூட சில காரியத்துல பண்ண முடியாம போய்கிறது. இப்படி எல்லாம் பண்ணக்கூடியதெல்லாம் இப்படி அதெல்லாம் சரிப்படுத்தணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஓம் சத்து இந்த மூணுல எதையாவது ஒன்றை பிடிச்சிட்டு நம்ம கொடுத்தாமையானால் இதெல்லாம் அப்படி இல்லைன்னாக்க இதெல்லாம் என்ன ஆகும்னாக்க அசத்தாகத்தான் கருதப்படும். இல்ல, சாஸ்திரம் அசத்து தான். அது தேவை பண்ணாலும் தப்பு தானே அப்படின்றது. அந்த தப்பை சரி கட்டாம நீங்க கொடுத்தீங்கன்னா தப்பாவே ஆயிடும். அதனால அசத்து சித்தி உச்சதே பார்த்த, இதுதான் அசத்துன்னு ஆயிடும். ஏன் அப்படி அசத்தாச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்காக பண்ணீங்க? இந்த ஜென்மால அது சிரேயத்தை கொடுக்கணும். இந்த சரீரம் போன உடனே மேல்லோகம் போனாலும் இந்த புண்ணியமானது நம்ம கூட வரணும்ன்றதுக்காக தானே இவ்வளவு யாகங்கள் தபசு எல்லாம் பண்ணியிருக்கோம். தத்துவமா பண்ணிருக்கிறதுக்கு காரணம் இது. இந்த மாதிரி அசத்தா நீங்க பண்ணீங்க, சிரத்தை இல்லாம பண்ணீங்கன்னா, இந்த தேசம் காலெல்லாம் பார்க்காம கொடுத்தீங்கன்னாக்க சாத்விகமா ராஜசமா தாமசிகமானு தெரியாம பண்ணக்கூடிய தபசு இது எல்லாமே கிருதம் இதெல்லாம் அசத்தா போயிடும், வேஸ்டா போயிடும். தத்துவம் இல்லாதக்கு போயிடுச்சுனாக்க அப்ப என்னாச்சா அந்த சத்து இல்லாம பண்ணக்கூடிய அந்த காரியம் அசத்தா பண்ணக்கூடிய காரியமானது சத்து பிரேத்திய இவ்வளவு பண்ணியும் பிரேதத்தை அழைத்த உடனே நம்ம போனாலும் மேல போனாலும் பிரகர்ஷேன இதஹா பிரேதஹா. பிரேதம்னாக்க என்னன்னா ஆத்மாவானது லிங்க சரீரத்தோட இந்த உடம்புல இருக்கும் பொழுது அது உடம்புல இருக்கு. இந்த உடம்புல இருந்து அது போயிட்டோம்னா பிரகர்ஷேன இதஹா கதஹா. அது நன்னா இந்த உடம்ப விட்டு போயிடுச்சுனாக்க பிரேதம்னா ஆயிடுச்சு. பிரேதம் ஆனோடனே அந்த லிங்க சரீரமா நல்ல கதிக்கு போகணும் இல்லையா? அந்த நல்ல கதிக்கு போகாம போயிடும். அதான் பண்ணா சரி.
அங்க இங்கேயாவது ஏதாவது பண்ணாம இங்க அங்க வேணா போகாம இருக்கட்டும், நான் பண்ண அசத்காரியங்கள் இங்க எனக்கு ஏதாவது பலன் கொடுக்குமானா இங்கேயும் பலன் கொடுக்காது. நான் பிரேசிய நோ இக, இங்கேயும் பண்ணாது. அப்படின்னா எனக்கு இவ்வளவு பண்ணியும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஆகையினாலதான் நான் சொன்னேன் சிரத்தையோட பண்ணணும், சிரத்தையோட பண்ணணும்னு சொன்னேன். அந்த சிரத்தையோட பண்றதுலயும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தது ஆனால் ஓம் தத்து தத்து அப்படின்றத பேசணும்னு சொல்லி இப்படி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்து பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே ஸ்ரத்தாத்ரய விபாக யோகோ நாம சப்ததசோத்யாய இப்படியாக 17வது சாப்டர்ல அவன் சாஸ்திரம் பிரமாணம்னு சொன்னாரு. சாஸ்திரம் இல்லாம இருந்தா என்ன பண்றதுன்னு கேட்ட சாஸ்திரம் இது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஓம் தத்துன்றது பிரம்மத்தை குறிக்கிற சொல்லு, இதோட சேர்ந்து பண்ணா அது சரியாகும். ஸ்ரத்தை தான் ரொம்ப முக்கியம் ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு தெய்வ சம்பத்து வேணும்னாக்க இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு விஷயத்தை எம்பசைஸ் பண்ணி இந்த ஸ்லோகத்தை முடிச்சார்.